ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிகைப்பூ திண்டு எப்படி சுற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாலை சுற்றுற மாதிரி நம்ம நூலை வச்சு சுற்றலாம். இதுக்கு நான் நார்மலாக பூக்கட்டுற நூல் தான் எடுத்திருக்கேன். இதில் உங்கள் இடதுகை பக்கமாக உங்களுக்கு எந்தளவுக்கு நீளம் வேணுமோ அந்தளவுக்கு நூல் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நடுவில் நம்ம எப்பவும் போல் ட்ரெடிஷ்னலாக எப்படி பூ கட்டுவோமோ அதே மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு ஒரு கட்டு கட்டிக்கோங்க. பாருங்கள், கட்டியாச்சு. இப்போ பூ அப்படியே திருப்பிக்கோங்க. நமக்கு எந்த பக்கம் நாட் போட்டோமோ அது மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இடது கையில் நூல் வந்துட்டு உங்கள் ஆள்காட்டி விரல் மேலே இருக்கணும். அப்படி வச்சுட்டு ஒரு பூ எடுத்து பூவோட காம்பும் அந்த நூலும் ஒன்றா வர மாதிரி சேர்த்து வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போது வலது கை பக்கம் இருக்கிற நூலை பிடிச்சி கரெக்டாக உங்கள் கையை மட்டும் ஒரு சுற்றி எடுங்க. உங்கள் கையை சுற்றும் போது அதில் நூலும் பூவோட காம்பும் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அதை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க உங்கள் கட்டை விரலால். பிடிச்சிட்டு அடுத்து இன்னொரு பூ எடுத்து கரெக்டாக அந்த நூலோடு சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போது உங்கள் கையை மட்டும் ஒரு சுற்றுங்க. சுற்றி வர நூல் ஏற்கனவே நம்ம கட்டின பூவோட காம்புக்கும் இப்போ வச்சுருக்க பூவோட காம்புக்கும் நடுவில் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் வரா மாதிரி நூல் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த பூ கரெக்டாக அந்த பூவை மட்டும் சுற்றி எடுங்க. சுற்றி நம்ம முதல்ல வைக்கிற பூவுக்கும் அடுத்து வைக்கிற பூவுக்கும் இடையில அந்த நூல் வரா மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரியே எல்லா பூவையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம பூ சுற்றுறதுனால ரொம்பவே இது நெருக்கமாக அழகாக இருக்கும். ஏதாவது கல்யாணம், ஏதாவது விசேஷங்களுக்கு போகும்போது நம்ம வெளியில் போய் பூ வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி அழகாக சுற்றி நம்ம வச்சுக்கிட்டு போகலாம். அதே சமயம் இதில் கலராக நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். பாருங்கள், இன்னொரு டைம் கரெக்டாக உங்கள் ஆள்காட்டி விரல் மேலே பூவை வச்சு அதை அப்படியே ஒரு சுற்றி நீங்கள் முதல்ல வச்ச பூவுக்கும் இப்போ வச்சுருக்க பூவுக்கும் இடையில அந்த ரெண்டு காம்புக்கும் இடையில நூல் வரா மாதிரி வச்சு எடுத்துருங்க. இது உங்கள் இடது கை எப்போவுமே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லூஸ் விடக்கூடாது. லூஸ் விட்டீங்க அப்படின்னா பூ வந்துட்டு உதிர ஆரம்பிச்சிரும். அதனால் அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த நூலை பிடிச்சி அழகாக சுற்றுங்க. இது நீங்கள் பழக உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆகிடும். பாருங்கள், எந்தளவுக்கு நமக்கு நெருக்கமாக வந்திருக்கு. இது உங்களுக்கு எந்தளவுக்கு நீளம் வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் சுற்றிக்கோங்க. இதை நம்ம திரும்ப கட் பண்ண முடியாது. பாருங்கள், ரொம்பவே அழகாக நெருக்கமாக இருக்குது. நம்ம மாலை சுற்றிருக்க மாதிரி ரொம்பவே அழகாக வரும். பாருங்கள், எந்தளவுக்கு நெருக்கமாக ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ இதை எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்ம த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போது ரெண்டு நூலையும் சேர்த்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். அந்த இடது கை நமக்கு பூ மேலே அழுத்தி கொடுத்தா மாதிரியே நீங்கள் இதில் அழுத்தமாக ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டுக்கோங்க, இல்லைனா பூ நமக்கு உதிரும். முடிச்சு போட்டுட்டு மீதி இருக்கிற நூலையும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், நமக்கு மல்லிகைப்பூ திண்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.